Hello students, 11th standard maths chapter 10 exercise 10.3 ல 11th question பார்க்கலாம். y equal to e power minus mx ன்னு கொடுத்துருக்காங்க. y equal to e power minus mx ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ dy by dx ஃபைனல் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, dy by dx differentiate with respect to x. Clear? அப்ப என்ன பண்ணோம்? dy by dx equal to e power நம்மளுக்கு e power minus x பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு e power minus x டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும் பார்க்கணும். இப்போ ஏதாவது e power x நாலே டிஃபரன்ஸ் பண்ணா அதே e power x தான் வரும். அப்போ நம்ம e power minus mx நாலும் டிஃபரன்ஸ் பண்ணும்போது e power minus mx தான் வரும். நெக்ஸ்ட் இங்க பவர்ல இருக்க போனா நம்ம பண்ணிட்டோம்னா இப்போ நெக்ஸ்ட் உள்ள இருக்க x வேரியபிள டிஃபரன்ஸ் பண்ணோம். ஓகேவா? அப்போ dy by dx ஆஃப் என்ன பண்ணோம்? minus mx டிஃபரன்ஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? e பவர் minus mx அப்படியே எழுதிட்டு இந்த அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிளும் சேர்ந்து இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு 0 ஆகாது. இதே கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாவும் வேரியபிள் செப்பரேட்டாவும் இருந்ததுன்னா அது உங்களுக்கு 0 ஆகும். அப்போ இங்கே மைனஸ் எம்எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இது வந்து மல்டிபிகேஷன்ல இருந்தால் உனக்கு வேரியபிள் அதாவது கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகாது. அப்போ நம்மளுக்கு இதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் எம் இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் 1ன்றது தெரியும். கிளியர்? therefore dy by dx equal to e power minus mx minus m into 1 m ஆயிடும். இதை வந்து நம்ம பிஃபோர்ல கூட போட்டுக்கலாம். மைனஸ் எம் இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் போடலாம். இதோட கூட நம்ம நிறுத்திக்கலாம். dy by dx equal to இந்த வேல்யூட நிறுத்திக்கலாம். ஆனா சப்போஸ் இது வந்து 1 மார்க்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு. 1 மார்க்ல கேட்கும்போது என்ன ஆகும்னா e பவர் மைனஸ் எம்எக்ஸ் இருக்கிறத நம்ம yன்னு எடுத்துருக்கோம்ல. கொஸ்டின்ல பாருங்க, e பவர் இது வந்து y equal to e பவர் மைனஸ் எம்எக்ஸ் இருக்கும்ல. நம்மளுக்கு இதை கொடுத்துட்டு சூஸ்ல உனக்கு வந்து 4 ஆன்சர் கேட்கும் போது இதை வந்து நீங்க எப்படி எழுதலாம்? மைனஸ் எம் இன்ட்டு இந்த வேல்யூ என்னது? yன்னு எழுதலாம். dy by dx. therefore dy by dx equal to minus my னோ நீங்க எழுதலாம். மைனஸ் my னோ எழுதலாம். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதாமா? இது ஒன்னும் இல்ல, லாஸ்ட் வேல்யூ என்னது? e பவர் மைனஸ் எம்எக்ஸ் நம்ம yன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? e பவர் y equal to e பவர் மைனஸ் எக்ஸ் அந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். அவ்வளவுதான். இதோட கூட முடியுது புக் ஆன்சர் பேக் ஆன்சர். சப்போஸ் 1 மார்க்ல கேட்கும்போது இந்த மாதிரி கூட நீங்க போட சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபைனல் ஆன்சர் என்ன? மைனஸ் my நீங்க எழுதலாம். m இன்ட்டு y மைனஸ் my எழுதலாம். கிளியர்? புரியுதாமா எல்லாருக்கும்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.